கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? ஒவ்வொரு மாதமும் திங்கட்கிழமையிலே இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை, போதனைகளை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய சத்தியங்களை அறிந்து கொண்டிருக்கிறோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான செல்லதுரை ஐயாவுடைய கர்த்தர் கொடுத்த அந்த தரிசனம், அதை தொடர்ந்து அவருடைய வார்த்தைகளும் தொடர்ந்து நாம் அதை தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே சத்தியபுரத்தில் நடக்கிற இந்த ஊழியங்களிலே ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் இந்த ஊழியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு 4வது சனிக்கிழமை காலை 10 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் எழுப்புதல் உபவாச ஜெபம் நடைபெறுகிறது. ஆகையினால இந்த ஊழியங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் IMTV வழியாக கர்த்தருடைய வார்த்தைகளை ஒளிபரப்பி கொண்டிருக்கிறோம். ஆகையினால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த நாளிலே கூட நாம் ஜெபித்து இந்த சத்தியத்தை ஆரம்பிக்கலாம். அன்பின் நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களோடு இடைப்படுகிறீர். நீர் பேசுகிற தெய்வமாக இருக்கிறீர். எங்களோடு நீர் வார்த்தைகளை பேசி உடன்படிக்கை பண்ணி வாக்குத்தத்தங்களை கொடுத்ததை நிறைவேற்றுகிற நல்ல தேவனாக இருக்கிறீரோ, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் இன்றைக்கும் நீர் எங்களோடு பேசுவீராக. உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்வீராக. நீர் அப்படி செய்துவிட்ட அன்பருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, யோபுனுடைய சரித்திரத்தை தொடர்ந்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? 1வது வசனத்தை நம்ம வாசித்தோம், யோபுடைய சரித்திரம். இதை தொடர் போதனையாக நம்ம பார்க்க போகிறோம் என்று சொன்னேன். அதே போல் கடந்த மாதத்தில் யோபுவை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்தார். பாருங்க, பூமியில் இவனை போல ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லி, அப்போ பாருங்கள், ஒரு மனிதனை குறித்து கூட கர்த்தர் அவ்வளவு முக்கியத்துவப்படுத்துகிறவராக இருக்கிறார், அவ்வளவு அக்கறையுள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ அந்த ஒரு மனிதன் ஆண்டவருக்கு வெளியேற பெற்றவனாய், முக்கியத்துவம் வாய்ந்தவனாய், அவனை குறித்து பரலோகத்தில் கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார் என்பதாக நம்ம கடந்த மாதத்திலே பார்த்தோம். மறுபடியும் அந்த 1வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். எனக்கு அன்பானவர்களே, எவ்வளோ ஒரு நல்ல வார்த்தைகள் யோபுவை குறித்து. கர்த்தரே அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்பதை இந்த இடத்துல நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு மனிதன், பூமியிலே ஒரு மனிதன், அந்த தேசத்திலே ஒரு மனிதன், அந்த ஒரு மனிதன் நாம் இருக்கிறோமா என்பதை குறித்து நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அவனை குறித்து கர்த்தரையே இப்படி பேசுகிறார் என்பதாக இன்றைக்கு ஒரு வார்த்தை மாத்திரம் நாம் தியானிக்க போகிறோம். அந்த மனிதன் தேவனுக்கு பயந்தவனாயிருந்தான் என்பதாக. பாருங்க, அவன் தேவனுக்கு பயந்தான். அந்த முதல் வசனத்தில் இருக்கிற இன்னும் அநேக காரியங்களை நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். இன்றைக்கு ஒரு காரியத்தை குறித்து நம்ம தியானிக்கலாம். தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுக்கு பயப்படுகிற பயம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார் என்பதாக வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம கர்த்தருக்கு பயந்தவர்களாக இருக்கணும். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கணும். எப்படி பயப்படுறது? இந்த உலக மனிதர்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வெளிப்புற காரியங்களில், ஒருவேளை உங்கள் ஆஃபீஸில் உங்கள் மேனேஜர் இருக்கார் அப்படின்னு சொன்னால், அவர் முன்பாக நாம் என்ன பண்ணுவோம்? பயந்த மாதிரி நடிப்போம் இல்லைங்களா? வெளிப்புறமாய் காண்பித்து கொள்வோம். அவர் கூப்பிட்டா ரொம்ப தாழ்மையாக இருக்கிற மாதிரியும், கை கட்டியும் இல்லைங்களா? அப்படி வெளிப்புற தோற்றமாக இருக்கும். அல்லது ஸ்கூலில் ஒரு ஆசிரியர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பிள்ளைகள் அவங்களுக்கு முன்பதாக என்ன பண்ணுவாங்க? பயந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க போயிட்ட உடனே அந்த பயம்லாம் இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது உண்மையான பயமா? நாம் இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் அப்படி தான் இருக்கிறோம்.
சர்ச்சுக்கு போனால் அப்படியே வணங்கி கைகூப்பி பயபக்தியாக இருக்கிற மாதிரி, வெளிப்புற தோற்றத்தில் வெளிப்புற காரியங்களில் நாம் அப்படியே அமைதியாகவும் அப்படியே காண்பித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது. வெளிப்புற தோற்றத்தில் அல்ல, உள்ளான மனிதன் வெளியரங்கமாய் அல்ல, அந்தரங்கத்தில் இருக்கும்போது கூட நீ பரிசுத்தமாக இருக்கணும். இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயமாக இருக்கிறது. மனிதர்களுக்கு முன்பாக அல்ல, கர்த்தருக்கு முன்பதாக நீ உண்மையும் உத்தமமும் பரிசுத்தமாய் காணப்படணும். வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 8வது அதிகாரம். எது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்? நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னால், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தீமையை வெறுக்கணும், பாவத்தை வெறுக்கணும், இந்த உலகத்தின் கிரியைகளை வெறுக்கணும், தீங்கு செய்கிறதை வெறுக்கணும், தீங்கு கொண்டு வருகிற பிசாசை வெறுக்கணும். அந்த தீமையை வெறுக்கிறது தான் தீமையை, பாவத்தை வெறுக்கிறது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நம்முடைய இருதயத்தில், நம்முடைய சிந்தையில் கூட பாவத்தை, அந்த பாவ உணர்வுகளை கூட நம்ம வெறுக்கிறவர்களாக இருக்கணும். அதுதான் உள்ளான மனிதன் ஆண்டவருக்குள்ளே ஆழமாய் நாட்டப்பட்டவனாக, பரிசுத்தமுள்ளவனாக, உத்தமமுள்ளவனாக, உண்மையுள்ளவர்களாக, அவருக்கு முன்பதாக வெளிப்புறமாய் நம்ம நடந்து கொள்கிறது அல்ல. உள்ளான மனிதன் உண்மையாய் அந்தரங்கத்தில் கூட கர்த்தருக்கு நம்ம பயப்படுறோம் அப்படின்னு சொன்னால் பாவம் செய்ய மாட்டோம். யாருமே இல்லையே இங்கே, பாவம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. யோசிப்படிய வாழ்க்கையில் அப்படி தான் நடந்தது. நீயும் நானும் மட்டும்தான் இருக்கிற. இந்த பத்சேபால் என்ன சொல்லுகிறாள்? நீ என்னிடத்தில் பாவம் செய் அப்படின்னு சொல்கிறா. நீ தான் பெரிய அதிகாரியாக இருக்கிற. யோசேப்பை அவன் பாவத்திற்கு உட்படுத்த நினைக்கிறான். ஆனால் அவன் கர்த்தருக்கு பயந்ததினால தன்னுடைய பரிசுத்தத்தை அவன் காத்து கொண்டான். அந்த பாவத்தை விட்டு விலகினான் என்பதாக வேதம் சொல்லுகிறது. மறைவிடங்களில் கூட, யாரும் இல்லாத நேரத்தில் கூட, அவன் இருதயத்தில், சிந்தையில் கூட தீமையை வெறுக்கணும், பாவத்தை வெறுக்கிறவர்களாக இருக்கணும். அவர்கள்தான் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க. அதனால தான் யோபை குறித்து கர்த்தர் எந்த அளவுக்கு சாட்சி கொடுக்கிறார். அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாக இருக்கிறான், தீமைக்கு அவன் விலகுகிற ஒரு மனிதனாக இருக்கிறான். எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வெளிப்புற காரியங்களிலே நம்ம மற்றவர்களை திருப்திப்படுத்தவோ அல்லது ஊழியர்களுக்கு முன்பதாக பயந்தவர்கள் மாதிரி நடித்து கொண்டிருக்கிறோம். மற்றவர்களுக்கு முன்பதாக உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டு நம்ம பயப்படுகிறது போல, கர்த்தருக்கு பயப்படுகிறது போல நடித்து கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? அப்படி தான் சில ட்ராமாஸ் எல்லாம் பண்ணுறோம் பாருங்க கிறிஸ்தவங்க இல்லைங்களா? சர்ச்சில் போகும்போது அப்படியே முக்காடு போட்டுன்னு நல்லா பயபக்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லது தான். நீங்கள் சபைக்கு போகும்போது அல்லது வீட்டில் எல்லாமே நீங்கள் அப்படி சில காரியங்கள் உங்களோட உடல் ரீதியாக கூட பயந்த மாதிரி இருக்கிறது நல்லது தான். ஆனால் அதை பார்த்து மனிதர்கள் திருப்தி அடைவாங்க. ஓ, இவங்க பாரு எவ்வளோ பயபக்தியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் அதில் பார்த்து உன் வெளிப்புற ஆக்டிவிட்டீஸை பார்த்து ஆண்டவர் திருப்தி ஆகிறது கிடையாது. அவரை ஏமாத்திர முடியாது. உன் உள்ளான மனிதன் வெளிப்புறத்தில் நீ தாழ்மையாக காண்பித்து கொண்டு உனக்குள்ள பெருமை இருந்துச்சுன்னா ஆண்டவர் அதை வெறுக்கிறாரு. உனக்குள்ள பகை இருந்துச்சுன்னா நீ வெளிப்புற தோற்றத்தில் இந்த மேனேஜர் எப்போ மாறுவான், குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே இந்த மேனேஜர் எப்போ மாற போகிறான்னு தெரியலையே அப்படின்னு இருந்துச்சுன்னா மேனேஜருக்கு முன்பதாக நீ தாழ்மையாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் உள்ளான மனிதனுக்குள்ளே இருக்கிற சிந்தையை கர்த்தர் அறிவார். அப்போ உனக்குள்ளே தாழ்மை இல்லை, இது வெளிப்புற தோற்றம். ஆண்டவர் அப்படியெல்லாம் ஏமாத்திர முடியாது. பாருங்க, உள்ளான மனிதனுக்குள்ள ஒரு தாழ்மை இருக்கணும், ஆத்துமாவில் ஒரு தாழ்மை இருக்கணும், உண்மை இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும், தீமையை வெறுக்கணும், பாவத்தை வெறுக்கணும். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயமாக இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நாம் அப்படி தான் இருக்கணும். கிறிஸ்தவங்க கர்த்தருக்கு பயப்படணும். அப்படின்னா என்ன? இந்த உலகம் பாவமான உலகம், பாவம் நிறைந்த உலகம், பிசாசின் ஆளுகைக்குள்ளே இந்த உலகத்தின் லோகாதிபதி என்பதாக பிசாசை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பிசாசு யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான் என்பதாக அவனை குறித்து சொல்லுகிறது.
பாவத்தை அவன் ரொம்ப அட்ராக்ட் பண்ணி நம்ம வஞ்சிப்பான், தந்திரமாய் வேலை செய்வான். நம்ம அப்படி எல்லா பிசாசின் தந்திரங்களுக்கும் அவனுடைய எல்லா சூழ்ச்சிகளுக்கும் நம்ம அந்த பிசாசின் கிரியைகளையும் மாம்ச கிரியைகளையும் வெறுத்து ஒதுக்கி உள்ளான மனிதனுக்குள்ளே கர்த்தருடைய அவர் மீது நோக்கமாக இருந்து அவருக்குள்ளே நாம் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய வார்த்தையின்படி நடக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு நம்ம ஒப்பு கொடுத்து அவர் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கிறவர்களாக இருக்கும் பொழுது அவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளே நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் நீ பாவத்தை வெறுக்கிறியோ பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வந்துடுவார். இந்த பாவத்தை மேற்கொள்ளுகிற வல்லமை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். இந்த உலகத்தில் நீ எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் எல்லாவற்றிலும் மேற்கொள்ளத்தக்கதாக ஒரு ஆற்றலை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அப்போ நம்ம தீமையை வெறுத்து கர்த்தருக்கு முன்பதாக பயந்தவர்களாக கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் காணப்பட முடியும். பாவத்தை வெறுத்தவர்களாக பரிசுத்தமாய் வாழ முடியும். யோபுடைய வாழ்க்கையில் அதுதான் பார்க்குறோம். அவன் தேவனுக்கு பயந்து நடந்தான் என்பதாக வேதம் சொல்லுகிறது. பாருங்க, அநேக வார்த்தைகள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆண்டவருக்கு இதுதான் ஒரு சுகந்த வாசனையாக இருக்கிறது என்பதாக ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 11வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 11வது அதிகாரம் 3வது வசனத்தில் கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாக இருக்கும். ஒரு உகந்த வாசனை வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம பரிசுத்தவான்களுடைய ஜெபம் கர்த்தருடைய சமூகத்தில் பரலோகத்தில் ஒரு சுகந்த வாசனையாய் ஏறெடுக்கப்படுகிறது என்பதாக வேதம் சொல்லுகிறது. அப்போ பாருங்கள், அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் அவருடைய உகந்த வாசனையாக இருக்கிறதா கர்த்தர் நுகர்வதற்காக அவர் விரும்பத்தக்கதவர்களாக நாம் காணப்படுகிறோம் என்பதாக வேதம் சொல்கிறது இல்லைங்களா? ஒரு உகந்த வாசனை. எனக்கு அன்பானவர்களே, அப்போ அவருக்கேற்றபடி அவர் விரும்புகிறபடி நாம் வாழணும். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமாக இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களை இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே நான் உமக்கு பயந்தவர்களாக இருக்கணும், நம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்கணும், நீர் எங்களை குறித்து சாட்சி கொடுக்கும்படியாக எங்கள் வாழ்க்கை இருக்கணும், எங்கள் வெளிப்புற தோற்றத்தில் அல்ல உள்ளான மனிதன் பரிசுத்தமாக இருக்கணும், உள்ளான ஆத்மாவில் ஆவி ஆத்மா சரீரத்தில் நாங்கள் கர்த்தருக்கு ஏற்றவர்களாக கர்த்தர் விரும்பத்தக்கவர்களாய் நாங்கள் காணப்படணும். அப்படி நீங்கள் ஜெபிக்கணும். ஒருவேளை அது நம்முடைய மாம்சத்தில் முடியாது. நம்ம அதை அப்படி பிசாசையோ அல்லது உலகத்தின் கிரியைகளையோ நம்ம ஓவர் கம் பண்ணணும்னா மேற்கொள்ளணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்கணும். அதற்கு தான் நம்ம ஜெபிக்கணும். அதற்கு தான் நம்ம அனுதினமும் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறவர்களாக இருக்கணும், ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாக இருக்கணும். அப்பொழுது தேவன் நமக்கு ஒரு வல்லமை கொடுப்பார், தேவன் நல்ல ஒரு ஆற்றலை கொடுப்பார். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்துகிறவராக இருப்பார். அவர் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறதுனால பிசாசு நம்மை மேற்கொள்ள முடியாது, பலவீனங்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது. வரும் பிசாசு தீவிரமாய் நமக்கு எதிராக வேலை செய்வான், ஆனால் அவனால் மேற்கொள்ள முடியாது. பலவீனங்கள் வரும், ஆனால் அந்த பலவீனம் நம்மை மேற்கொள்ள முடியாது. உபத்திரவங்கள் வரும், உபத்திரவங்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது. கர்த்தருடைய வல்லமை, ஏன்னா நான் கர்த்தருக்கு பயந்திருக்கிறேன், தீமையை வெறுக்கிறேன், பாவத்தை வெறுக்கிறேன், ஆகையினால நான் என் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். இன்னும் தொடர்ந்து அநேக காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு அன்பானவர்களே, இன்னும் கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால வருகிற ஆசீர்வாதங்களை குறித்து அடுத்த மாதத்தில் நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால வருகிற ஆசீர்வாதங்கள் 2 காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். 2 காரியத்தை மாத்திரம். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால வரும் ஆசீர்வாதங்கள் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 27வது வசனத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னால், நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 27வது வசனத்தில் கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். பாருங்க, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்.
கர்த்தருக்கு நீ பயந்து இருக்கிற, தேவனுக்கு பயந்து நடக்கிற அப்படின்னு சொன்னால் உன் ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக செய்வாரா? இந்த பூமியிலே நீ சமாதானமாய், சந்தோஷமாய், நிறைவாய் வாழத்தக்கதான மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். ஒரு ஆசீர்வாதம் என்ன பாருங்க, ஆயுசு நாட்கள் பெருகும் அந்த பூமியிலே. அந்த ஆயுசு நாட்கள் உனக்கு சந்தோஷமாக இருக்கும், சமாதானமாக இருக்கும், நிறைவாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இன்னொரு ஒரு ஆசீர்வாதத்தை நான் சொல்லி நான் ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். பாருங்க, அது 22வது அதிகாரம், நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்தீங்க அப்படின்னு சொன்னால், தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா. அப்போ நீங்கள் கர்த்தருக்கு பயந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு வரும் ஒரு ஆசீர்வாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஐஸ்வர்யம் இந்த உலகத்திற்குரிய ஆசீர்வாதம் இல்லைங்களா? கர்த்தருடைய மகிமை, உனக்கு ஒரு கனவானாய், உனக்கு ஒரு பேர் புகழ்ச்சியாய், ஒரு அந்தஸ்துள்ளவனாய் அந்த மகிமை உன்னை மாற்றுகிறதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஜீவன், உன் ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதம். மரித்து கிடக்கிற ஆத்மாவிலே ஒரு புதிய ஜீவனை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். எனக்கு அன்பானவர்கள், இதை விட பெரிய ஆசீர்வாதம் என்ன வேணும் நமக்கு? அப்போ கர்த்தருக்கு பயந்து நடப்போம், கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்வோம். தொடர்ந்து அடுத்த மாதங்களிலே இந்த தொடர்ச்சியான போதனைகளை நாம் தியானிப்போம். கர்த்தர்களோடு கூட இருப்பாராக. நம்ம தொடர்ந்து செபித்து முடிக்கலாம். அன்பின் தகப்பனே, எங்களோடு நீர் பேசின அன்பிற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுகிறதனுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோம். யோபு தேவனுக்கு பயந்து நடந்தான் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி நாங்களும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்குள்ளே வைங்க. அப்படி நாங்கள் உமக்கு முன்பதாக தீமையை வெறுத்து, பாவத்தை வெறுத்து, மாம்ச கிரிகளை வெறுத்து பரிசுத்தமாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இதை பார்த்து கொண்டுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அப்படியாக ஆண்டவரே அப்பா, நம்முடைய பிள்ளைகள் உமக்கு பயந்து நடக்க உதவி செய்யுங்க. அப்படி செய்துவிட்டு அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.